மென் கிளி போலே ஒரு கிளி பாடுறாப்புல பரகால் நாய்க்கு பாடுறாளாம். சொல் உயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி. இன்னைக்கு சரஸ்வதி திருக்கோலம்னு தெரியாதவா சொல்லுவா, அதுக்கு பரகால நாயகி திருக்கோலம்னு பேர். ஒரு அழகிய திருப்பரியட்டம் சாத்தி கொண்டு பெண் பாவனையோட பரகால நாயக்கியாக வீணையை தன்னுடைய திருமார்களை சாத்தி கொண்டு அந்த வீணையினுடைய தந்திகளை மீட்டு கொண்டிருக்கிறாள் பரகால நாயக்கி. தந்தியை மீட்டுறதா அவள் எண்ணமில்லை, நாயகனான வயலாளி மணவாளனுடைய முதுக தடவுவதாக நினைச்சுட்டு தடவின்னு இருக்கா. தாயார் பார்த்து நினைக்கிறா, ஓ இது வெறும் தந்தி தான், வீணதான், வயலாளி மணவாளன் இல்லேன்னு இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு உயிரை விட்டுடுவளோ எனக்கு தெரியலேன்னு தாயாருடைய வருத்தம். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலை மேல் தாங்கி துளிசோரச் சோர்கின்றாள், துணவல மேல் துளிசோரச் சோர்கின்றாளே மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே. பேதை திருவங்கியாழ்வார் ஏது பாடினாலும் அது கிளி மெதுமெதுவே மிழச்சுகளா போலே இருக்கும். நாள கிளி வளர்த்தார், அந்த கிளி தான் சொன்னத்தை திரும்ப சொல்லும். கிளிப்பேச்ச போலே திருமங்கியாழ்வாருடைய பேச்சு. ஒரு பாகவதோத்தமன் பகவானிடத்துல ருச்சி உடையவன், எது பேசினாலும் அது நமக்கு உத்தேசியமாக இருக்க வேண்டும். அது கொண்டுதான் இந்த இடத்துல கூப்பிட்டிருக்கார். பெரிய திருமல நம்பிகள் எழுந்தருளி இருந்தாரே, அவர் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். வயசாயிடுத்து. ராமானுஜருக்கு தாய் மாமன் பெரிய திருமலையில எழுந்து நித்தப்படி கைங்கரத்தில் இருந்தார். தீர்த்த கைங்கரம் எழுந்திருந்தவர். ஆகாச கங்கைக்கு போய் தீர்த்தம் எடுத்துன்னு வந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரம் பண்ணுவர். தீர்த்தம் எடுத்துன்னு வந்துருச்சு. திருவேங்கடமுடையானை சின்ன பிள்ளை வடிவத்தில் வந்து கேட்குற, ஹே தாத்தா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுக்கும் தாத்தா அப்படின்னு அவர் கூப்பிட்டார்னா தகப்பனாரேன்னு கூப்பிட்டார்னு அர்த்தம். அவ்வளவு மகனீயர் அவர். அவருக்கு வயசாயிடுத்து, திருமேனில நோவு சாத்தி விட்டார், உயிர் பிரிய போகிறது. அப்ப தள்ளாத வயசுலே தன் கைகளை 2 பேர் பிடிச்சுக்க சொல்லி தன் திருவாராதன பெருமாள் முன்னாடி போய் திருத்தரைய விளக்குங்கள், திரை விளக்குங்கோன்னார். திரை விளக்கி விட்டார். அப்போ ஒரு பாசுரத்தை விண்ணப்பிக்கிறார் பெரிய திருமல நம்பிகள். முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புள் உயர்த்தார் கென்விடுதூதாய் சென்னக்கால் வஞ்சிரையில்